ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சுட சுட பாதாம் பால் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மழை நேரத்துக்கு ரொம்பவே அருமையாக நல்லா பாதாம்லாம் கட் பண்ணி போட்டு குங்குமப்பூலாம் தூவி இதை குடிக்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். மழை நேரத்துக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் பெரியவங்க இதை சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கலாம். உடல் வலுவாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக சூப்பராக வந்துச்சு. ஒரு அரை கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சோன்னா அந்த தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா பாதாம்லையும் தோல் உரித்து வச்சுக்கலாம். நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சோம்னா தான் அந்த தோலை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். எல்லா பாதாமையும் தோல் உரிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை எல்லா பாதாமையும் நான் தோல் உரிச்சிட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது நாங்கள் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாதாம் பால் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பாதாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஒரு மில்க் பேனில் பசும்பால் நான் ஒரு 1/4 லிட்டர் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த பால்னாலும் விட்டுக்கலாம். ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் செய்கிறேன். பால் வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெறுமனையே பால் சாப்பிட்றதுக்கு இப்படி பாதாம் நம்ம ஊற வச்சு ஒரு நாள் சாப்பிடும்போது ரொம்பவே வலுவாக இருக்கும் உடலுக்கு. பால் நல்லா இப்போ பொங்கி வருது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்ச பாதாம் விழுதுகளை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாலில் நம்ம தண்ணி சேர்க்கலை. இப்போது நம்ம இதில் அரைச்ச விழுதில் கொஞ்சம் தண்ணியும் கலந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா திக்காக இருக்குது. நமக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். பாதாமோட ரா ஸ்மெல்லாம் போகணும். நல்லா கொதிக்கணும் நமக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ போடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் ஒயிட் சுகருக்கு பதிலாக கற்கண்டை நல்லா பொடிச்சு தான் போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் கற்கண்டு தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். அந்த பாதாம் டேஸ்ட்டு மாறக்கூடாதுங்கிறதுக்காக தான் கற்கண்டு சேர்த்துருக்கேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். இந்த மழை நேரத்துக்கு சூடாக பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.